அண்ணா 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 நீயாமா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். நீ எங்களை யாரோ நினைச்சிட்டேன்னு எங்களுக்கு தெரியும். என்னம்மா காலங்காத்தால? இந்தாண்ணே டீய குடி, ஆறிட போகுது. என்ன உனக்கு இது நியாயமா இருக்கா? எதை சொல்ற? சுடுகாட்டுல கட்லு, டீ கடையில துணிமணி, ஏதோ எங்க கிட்ட பேருக்கு பழக்கம். ஆமா ஆமா. என்ன நீ திருந்தவே மாட்டியா? என்ன தப்பு பண்ணிட்ட திருந்தறதுக்கு? சும்மா மாசத்துல 20 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வரியே, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஆமா, நான் ஒருத்தன் தான் ஜெயிலுக்கு போறேன். தங்கச்சி, அங்க விவசாயிங்க வர்றாங்க, தொழிலாளிங்க வர்றாங்க, வாத்தியாருங்க வர்றாங்க, என்ஜிஓவாம அவங்க கூட வர்றாங்க. போன தடவை நான் போயிருந்தப்ப போலீஸே கொண்டாந்து பூட்டிட்டாங்க. என்னன்னு கேட்டா ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். எங்க வச்சேன் தீக்குச்சி? தங்கச்சி, ஜெயிலுங்கிறது ரயில் மாதிரி. அங்க இல்லாத கொடுமைக்கு திருடுற ஏழையும் வர்றான், கள்ளக்கடத்துல மாற்ற பணக்காரனும் வர்றான். கிளாஸ் தான் வேற. ஆமா, நீ இங்க உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் கார வந்து எங்களை மிரட்டுறான். மோட்டார் சைக்கிள் காரனா? அதான் சோமு. என்ன சொன்னா? நீ இருக்கிற இடத்த சொல்லணுமா, இல்லாட்டி என்னையும் தாத்தாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவானோ. வேண்டாம் என்ன? ஒண்ணும் இல்லம்மா. நீ தாளம் போட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போமா, நான் வக்கீல் சாரை பார்த்து வரேன். பாத்துன்ன. என்னப்பா? என்ன சார்? என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியால ராஜாங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அவர்கிட்ட பொங்கல் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏண்டா கிண்டலா பண்ற? ராத்திரி எவ்வளவு பெரிய மனுஷனை அடிச்சுட்டு ஓடி வந்திருக்க சார். ஒரு சின்ன பிள்ளை பிச்சை கேட்டதுக்கு அவன் அடிச்சா சார், அது மட்டும் நியாயமா? அத பத்தி உனக்கு என்னடா? என்ன சார், ஒரு அக்கிரமம் நடக்கிறப்ப மனுஷனோட இதை துடிக்கணும் சார். அது பல பேருக்கு துடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவன் அதை ஆட்டோமேட்டிக்கா துடிக்க வச்சிருக்கான். இந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் சார் மனுஷன் நின்னுட்டா போனா. நீ எப்படிப்பட்ட ஆள் அடிச்சுட்டு வந்திருக்க தெரியுமா? அவருக்கு ஆபீசரை தெரியும், எம்எல்ஏ தெரியும், மந்திரியை கூட தெரியுமே. மனிதாபிமானத்தை தவிர எல்லாம் தெரியும். பெரிய இடத்து கேஸ் விட மாட்டீங்க. நானே வரலாம் தான் இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நாங்களும் வரோம், கொடுத்துட்டு போவோம். உங்களை வச்சுட்டு கொடுத்தா நல்லா இருக்காது சார். ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க ஒரு டீ அடிச்சு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அட வா சார். உட்காருப்பா, உட்காரு. சரிங்கம்மா, 2 டீ ஸ்ட்ராங்கா போடு. உட்கார். பட்டான புது வடையா? இப்பதான் போடுது. இந்த சார் சாப்பிடு சார். என்ன பாஸ் சௌக்கியமா இருக்கியா? உட்காரு உட்காரு உட்காரு. குட் மார்னிங். கத்திக்கிட்டு இருந்தா கொடுப்பா.
வேண்டாம், நான் இல்லாத சமயம் வீட்டுல போய் மறக்கணியாமே. இனிமேல் வீட்டு பக்கம் போன தொலைச்சிருவேன். என்ன சார் போலாமா? இறப்பா டீ வாங்கி கொடுத்த குடிக்க வேண்டாமா? குடி சார். என்னப்பா எவ்வளவு ஆச்சு? ₹1.30. போலாம் சார். பாப்பா போலாம். வாங்க. கட்டை காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாரு. ஒரே பீடிமயமா இருக்கு சார். பீடி ஃபேக்டரி வச்சிருக்கியா? 10 பெட்டி சில்லறை. சரி சரி. மார்க்ஸ் பாரு. உங்களுக்கு தெரியாத மார்க்கா சார்? மனப்பாடம் ஆயிருக்குமே. எத்தனையோ பேரு வரான், எத்தனையோ பேரு போறான். இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? சரியா பாரு. சார் பின்னாடி 2 இருக்கு சார். ஆ. முன்னாடி வயிற்றுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். இடுப்புல கயிறு இருக்காது. அடிக்கடி வர்றதுனால போடுற வழக்கம் இல்ல சார். ஆமா, அதே வீடு தானே? அதே தெரு, ம். அதே வீடு, ம். அதே தாத்தா, ம். அதே தங்கச்சி, அதே ராஜாங்க. சிரிக்கிறியா? உள்ள போ. நம்ம லாக்க பங்க சார். நம்ம லாக்கப் என்னையும் சேர்த்து சொல்றியா? ஏய், இவனை பிடிச்சு உள்ள தள்ளு. இப்படி பாப்பா. போ சார். இது போலீஸ் ஸ்டேஷன், வெளியே போய் பிச்சை எடு. இல்ல சார், அடிச்சு விட்டான் சார். அட நீயா? இப்ப நேரா சல்யூட் பண்ணிட்டு போனா இதுக்குள்ள அந்த கையை தொட்டில் கட்டி கொண்டு வந்திருக்க. யார் அடிச்சா? ராஜாங்க பையன் அடிச்சு விட்டான் எப்ப சார். அடிச்சான்? உங்களை டீ கடையில பார்த்து 5 நிமிஷத்துக்கெல்லாம் அடிச்சு விட்டான் சார். வா வா வா. ராஜாங்கம், இவனை நீ அடிச்சியான். அதுவும் நம்ம டீ கடையில இருந்தோமே, அப்போ போய் நீ அவனை அடிச்சியான். என்னையே ஏமாத்த பாக்குறான் பாரு. உங்களை ஏமாத்த முடியுமா சார்? என் சர்வீஸ் என்ன? பொய் சொன்ன உன்னை உள்ள தள்ளிடுவேன். இல்ல சார், நிச்சயமா இவன் தான் சார் என்ன அடிச்சு விட்டான். சார் சார் தாளம் போடுறான், தாளம் போடுறான். அவன் தொடைய அவன் தட்டுறான். உனக்கு என்னடா? அவன் தாளம் போடக்கூடாது சார். தாளம் போடுறதுக்கும் ஜால்ரா போடுறதுக்கும் கேஸ் எடுக்க முடியாது. இவன் பொய் கேஸ் கொடுக்க வந்தானே, இவனை உள்ள தள்ளு. எஸ் சார். கேஸ் வேணாம், ஒண்ணு வேணாம் சார். மச்சி, என்ன மச்சி சௌக்கியமா? நல்லா இருக்கு மச்சி. என்ன உனக்கு சொல்லிட்டாங்களா? ஒரு வருஷம் சொல்லிட்டாங்க. 1 வருஷமா? என்னடா பண்ண? ஒண்ணுமில்லப்பா, ஒரு கயிறு எடுத்தேன். கயிறு எடுத்ததுக்கா 1 வருஷம்? இல்லையே, அந்த கயித்துல ஒரு மாடு கட்டிருந்தாங்க. அத நான் கவனிக்கல. வெறும் கை நினைச்சு எடுத்தேன். அடப்பாவுமே, மாடு கட்டி இருக்கிறது தெரியாம கைத்து எடுத்ததுக்கு 1 வருஷம். சட்டத்தை மாத்தணும் மச்சி. ஆமா, எந்த ஊர் போட்டிருக்காங்க? வேலூர் மச்சி. சேலம் கேட்க கூடாது? கேட்டனே, அங்க இடம் இல்லன்ட்டாங்க. படிச்சவன்லாம் ஜெயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு இடம் எல்லாம் போச்சு. வேலூர் நல்ல இடம் தான். என்ன பீடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மச்சி, நம்ம அறுப்பு முடிச்சாம அங்கதான் இருக்கான். கேட்டதாக சொல்ல. சொல்லிடுறேன். சொந்தக்காரங்க மாதிரி சேமம் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன, உங்க சொந்த வெளியில, எங்க சொந்த ஜெயில விசாரிக்க கூடாதா? சரி மச்சி வரட்டுமா? அறுப்பு முடிச்சாம கேட்டதா சொல்ல. ஏண்டா, உன் சொந்தமெல்லாம் ஜெயில்லையா? அட பாவி, உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு ஒரு நாயை எடுத்து வளர்த்திருந்தாலாவது நன்றியாவது இருந்திருக்குண்டா. தாத்தா, நன்றி இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நன்றி எல்லாம் நிறைய இருக்கு, காட்டுறதுக்கு தான் சான்ஸ் இல்ல. ஏன் தாத்தா அழுகுற? நான் என்ன புதுசாக போறேன்? தங்கச்சி கல்யாணம் முடியலன்னு வருத்தப்படுறியா?
நான் ஜெயில இருந்து வந்தனே ஜாம் ஜாம் நடத்துறேன். சும்மா ஒரு மாசம் 18ஆம் தேதி வந்துருவேன் தாத்தா. ராஜாங்கம். வா சார் வக்கீல் சார், வாங்கின காசுக்கு ஜோரா தான் பேசினேன். என்ன அரசாங்க வக்கீல் உன்னை விட ஜோரா பேசிட்டாரு. அது இல்லப்பா, நான் வந்து பரவாயில்ல, அடுத்த கேஸ்ல பாத்துக்குவோம். அதுக்குள்ள சட்டத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. நேரமாச்சு வாப்பா. பட்டுமா தாத்தா? வரேன் தங்கச்சி, வரமா? இந்தட பிரசாதம். இன்னும் குளிக்கலையா? ராத்திரி எல்லாம் ஊரை சுத்த வேண்டியது, காலையில 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. இவளை எங்க காணோம்? இன்னும் தூங்குறாளா? சத்யா, சத்யா, சத்யா. அது சரி, இன்னும் படுத்துக்கிட்டு தான் இருக்கியா? படிக்கிற பொண்ணு காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருப்பியா? என்னமோ பறி கொடுத்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் குளிச்சுட்டு வாமா. வாங்களா சார். ஹலோ. உட்காருங்க. என்ன சார் இந்த பக்கமே காணோம்? ஒண்ணும் இல்ல, கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்காரர் லெட்டர் போட்டாரா? இல்ல சார். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் கூட ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வேணும்னு லெட்டர் போட்டேன், பதிலே இல்ல. சத்யா, லாயர் சார் காஃபி கொண்டாமா. சரோஜா, அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ, சிங்கப்பூர் கால கொடுங்க. ஹலோ, நான் கோமதி தான் பேசுறேன். பசங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ வர்றீங்க? எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தானே. எப்போ வர போறீங்க? லாயர் சாரா இங்கதான் இருக்காரு, கூப்பிட்டுமா? கொஞ்சம் இருங்க சார். ஹலோ சார், குட் மார்னிங். ஃபைன். ஆமா, அந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தேனே. ஓ ஐ சி. எப்போ? ஐ சி. ஃபைன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. உங்க வீட்டுக்காரருக்கு ஆயுஷ் 100. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவர்கிட்ட போன் வந்துருச்சு. அவரே வராராமே? ஆமா, என்கிட்ட கூட சொன்னாரு. கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வாங்க. அப்ப வரேன். சத்யா கண்ணே, டிஃபன் ரெடி. கீழே வரையா இல்ல இங்க கொண்டாடட்டா? எனக்கு பசி இல்ல சரோஜா. என்னது? கல்ல தின்னாலும் செரிமானம் ஆகிற வயசுல காலையிலே பசி இல்ல என்ன? அப்படி எந்திரி, 2 இட்லி சாப்பிடு. நான் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன இந்த பொண்ணு வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்குது? இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. சத்யா, போற வழியில இத லாயர் வீட்டுல கொடுத்துட்டு போமா. வேற யார்கிட்டயே அது கொடுத்து அனுப்ப. எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. மருந்துமா, அவர் வைஃப்கா தான் இருக்கும். கொடுத்துட்டு போமா. வா சத்யா, இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சுதா? எக்ஸாம் டைம், படிக்க வேண்டியதா இருந்தது. மருந்து வேண்டாம் சத்யா, மருந்தா சாப்பிட்டேன். என் உடம்புல ரத்தத்துக்கு பதிலா மருந்து தான் ஓடுது. டாக்டர் சொன்னா சாப்பிட வேண்டியது தானே. நான் மருந்துனாலே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல, என் புருஷனோட அன்புனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரு மட்டும் மாமூல் ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். அப்பா அம்மாக்கு லெட்டர் போட்டீங்களா? எதுக்கு? அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? இல்ல, உங்களுக்கு உதவியா இருப்பாங்களே. உயிருக்கு உயிரான சிநேகிதி நீ இருக்க. உயிரை விட மேலா நினைக்கிறேன் புருஷன் இருக்காரு. இதுக்கு மேல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? குழந்தைக்காவது துணையா இருப்பாங்களே. அதான் நீ இருக்க சத்யா, அது போதாதா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி வா சத்யா. நான் இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க போறேன். நீங்களாம் அடிக்கடி வந்தீங்கன்னாவது சாகர வரைக்குமாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஆண்டி, நானும் உங்க கூட வரேன் ஆண்டி. நான் காலேஜுக்கு போறேம்மா. ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. அம்மா செத்துருவாங்களா? இல்ல, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு பயமா இருந்தா ஆண்டிக்கு போன் பண்ணு,
இல்லைன்னா வீட்டுக்கு வா. வரட்டுமா? என்னம்மா இன்னும் ஐயாவை காணா? 11 மணிக்கே பிளேன் வரும்னு சொன்னீங்க. ஏமா ஒருவேளை பிளேன்ல ஏதாவது... வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? கஸ்டம்ஸ் செக்கிங் அது இதுன்னு முடிச்சிட்டு வர வேண்டாமா? அது கஷ்டம்தான். ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. என்னங்க இது இப்படி அழிச்சு போயிட்டீங்க? எல்லா கொண்டாடியும் சொல்ல டயலாக் தான் நீயே சொல்ற. என்ன ஆயிடுச்சு? யூ ஆர் கரெக்ட். சரோஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கேயா. இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? போங்கய்யா, அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு. டாடி. ஆமா, எப்படி இருக்க? நல்லா படிக்கிறியா? ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறதா ஏர்போர்ட்ல சொன்னீங்களே. கோமதி, உனக்கு ஒரு வெளிநாட்டு மருமகன் வரத பத்தி என்ன நினைக்கிறேன்? என்னங்க இது வந்ததும் வராததுமா விடுகதை போட ஆரம்பிச்சிட்டீங்க? விடுகதை இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். என்ன லாயர் சார், நம்ம சத்யா ஒரு போட்டோவை என் பிசினஸ் பார்ட்னர் வேதா என் பிள்ளை பார்த்ததுல இருந்து சத்யாவை அவர் பையனுக்கு தான் கொடுக்கணும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. நானும் ஏற்றுதான் சரின்னு சொன்னேன். நிச்சயதார்த்தம் இங்கதான் நடக்க போகுது. அதுக்காகவே நான் முன்னாடி புறப்பட்டு வந்துட்டேன். லாயர் சார், நீங்க தான் கூட இருந்து இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகே? அதுக்கு என்ன, எல்லாத்தையும் பிரமாதமா நடத்திடுவோம். லாயர் சார், என் சம்பந்தி இருக்காரு சிங்கப்பூர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் சார். அவருக்கு மலேசியா, ஹாங்காங், தாய்லாந்து, ஜப்பான் எல்லா இடத்துலயும் பிசினஸ் இருக்கு. இவன் ஏன் இப்படி கத்துறான்? என் ஒய்ஃப் சுத்த லூஸ் சார். சின்ன சின்ன விஷயங்கள் இப்படிதான் சார் பெருசுப்படுத்துவா. ஃளைட் எத்தனை மணிக்கு? என்ன சார்? ஐ மீன் ஃளைட். சிங்கப்பூர் ஃளைட் தான். 11:30க்கு. அடிக்கிற சத்தம் கேக்குது. சொல்லுடி, உன்னை பத்தி எவ்வளவோ கனவு கண்டோமே, எங்க ஆசையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டியே. அடி பாவி, உனக்கு உங்க அப்பா சிங்கப்பூர்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காரு, நீ இங்க மசகையா படுத்துக்கிட்டு இருக்கேடி. என்னடி சொன்ன? நான் என்னத்தங்க சொல்லுவேன்? நீ சொல்ல வேணாம். நீயா என் மகளா இப்படி நடந்தா? வேண்டாம், எனக்கு இப்படி ஒரு மகன் வேண்டாம். யாருன்னாவது சொல்லேண்டி, ஏண்டி இப்படி எங்க உயிரை வாங்குற? ஏண்டி இப்படி வாய மூடிட்டு இருக்க? சொல்லேண்டி. இத பாரு, இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்த உன் கழுத்தை திருக்கி கொண்டுடுவேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். இவள வேண்டாம், விடு. நான் சொல்றது கேளுங்க. கோமதி. என் பேச்சை கேளுங்க. கோமதி, விடு. அவசரப்பட்டு ஆத்திரத்துல எதுவும் செஞ்சிடாதீங்க. ஐயோ, விடுங்க. இப்ப என் பேச்சை கேட்க போறீங்க இல்லையா? முடியாது, விடு. நான் சொல்றது கேளுங்க. விட்டுருங்க. லாயர் சார், பாத்தீங்களா சார்? வாங்க போலாம். வாங்க. கடவுளே கடவுளே, ஒண்ணுமே புரியல சார். லாயர் சார், நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யல சார். ஜெகநாதன், கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ என்னடி சொன்னா? யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற. லாயர் சார், நீங்க கேட்டு பாருங்களேன். ஆமா சார், அவ என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படலாம். நீங்க போய் கேளுங்க சார். போக சார். சத்யா, சத்யா,
சத்யா, சொல்லுடா, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு, 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 சொல்லு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? ஏன்டா என் வாழ்க்கை அழிச்ச? கொஞ்ச நேரத்துல நான் மிருகமாயிட்டேன். என்ன மன்னிச்சு. மன்னிக்கிறதா? உன்னையா? இல்ல, உன்னை கைவிலங்க போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போனோம். ஜனங்கள்லாம் உன்னை பார்த்து காரி துப்பணும். நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தப்பு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது எனக்காக இல்லை, நோயாளியா படுத்துட்டு இருக்கிற என் மனைவிக்காக தான். அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ உயிரோடு இருக்க மாட்டான். என் குழந்தை அனாதை ஆயிடும், என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். சத்யா, என்ன மன்னிக்க மாட்டியா? உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்க, என்ன மன்னிச்சிருமா? டாடி, டாடி. என்னுடைய இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு உன்னால சொல்ல முடியுமா? ராஜசேகரா, உன் மனைவியை பொறுத்த வரையில நீ உத்தம புருஷனா இருக்கலாம், உன் குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருக்கலாம், எங்க குடும்பத்துக்கு நம்பிக்கையான நண்பனா இருக்கலாம், வெளி உலகத்துக்கு பெரிய வக்கீலா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ மண்ணில நடிகிற புழுவை விட கேவலமானவன். எப்படியோ என் வாழ்க்கையை எரிச்சு கரியாக்கிட்டு அந்த கரியிலேயே நீ நல்லவன்னு படம் போட்டுக்கிட்டு இருக்க. ராஜசேகரா, உன் குழந்தை தாயில்லா குழந்தைய ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என் குழந்தைய தகப்பல்லா குழந்தைய ஆக்கிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். வெளியில போ. லாயர் சார் என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லல. பரபர பாட்டுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறேன்? சார், அவங்களுக்கு இப்ப வர வேண்டாம் தந்தி கொடுத்துட்டா. இப்ப என்ன மணி? மணி 9:30. கடலுக்கு மேல பறந்துட்டு இருப்பார் சார். இன்னும் 2 மணி நேரத்துல மெட்ராஸ்க்கு வந்துடுவார் சார். சார், இப்படி செஞ்சுட்டேன் என்ன? எப்படி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். மெட்ராஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா,
ஆமா, நிச்சயதார்த்தம் எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? லாயர் சார், சொல்லுங்க சார். நீங்களும் சொல்லுங்களேன். வாட்ஸ் மேட்டர்? இவர் தான் என்னுடைய லாயர். அதான் ஏர்போர்ட்லயே சொல்லிட்டீங்களே. ஆமா ஆமா. லாயர் சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். இல்ல, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. சின்ன மிஸ்டேக் தானே, பரவாயில்ல சொல்லுங்க. மிஸ்டர் ஜெகநாதன் சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவருடைய பொண்ணு சத்யா வேறொரு பையனை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மிஸ்டர் ஜெகநாதனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி அப்செட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே இருந்துட்டேன். அது தெரியாம அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, தமிழ்நாட்டில இருந்து ஒரு நல்ல மருமக கிடைக்க போறான்னு எதிர்பார்த்து வந்தேன். கடவுளுக்கே அதுல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. நாம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? டேக் இட் ஈஸி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பையன் அப்படி பெரிய இடத்து பையன் தானே? ஆமா, பெரிய எடுத்து பையன் தான். ஹனிமூன் எல்லாம் ஹனிமூன்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ள எங்க? நம்ம வீட்டுல இருக்காங்க. அப்படியா? என் மருமகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். அதை இப்ப கல்யாண பரிசா கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். வாங்க போலாம். வந்து வந்து சார், எதையும் முறைப்படி செய்யணும். ஆமா. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இப்ப போயிட்டு 5 மணிக்கு கரெக்டா வந்துடுறோம். நீங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துங்க, நாங்க வந்து கூட்டு போறோம். கரெக்ட் கரெக்ட். வாங்க லாயர் சார், நம்ம போலாம். கரெக்ட். 5 மணிக்கு வந்துடுறோம், ரெஸ்ட் எடுத்துங்க. இப்ப வரோம். ஏ சார், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய்யை சொல்ல வேண்டியிருக்கும். அட, சொன்னதான் சொன்னீங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாதா? வீட்டுக்கு வருவாரு எப்படி சார் தெரியும்? விஷயம் தெரிஞ்சது சிங்கப்பூர் போயிடுவார்னு நினைச்சேன். இப்ப என்ன சார் பண்றது? சார், இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. உங்க உறவுக்கார பையங்களே யாரையாவது கூட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மாப்பிள்ளையா நிறுத்தி வச்சுட்டா? என் சொந்தக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என் மூஞ்சில காரி துப்புவாங்க சார். சார், யாராவது முகம் தெரியாத பையனா பாருங்க. காசு பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம் சார். ப்ளீஸ் ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் யாரை பார்ப்பேன், எங்க தேடுவேன்? சார், நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். சார், நீங்க தான் சார் காப்பாத்தணும். யார் வந்து நம்ம காப்பாத்த போறாங்களோ நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க சார், ப்ளீஸ். நான் 5 நிமிஷத்துக்கு வந்துடுறேன், நீங்க போங்க.